தாத்தா என்ன தாத்தா ஆழ்ந்த சிந்தனை சொல்லுங்களே. என்ன ஆழ்ந்த சிந்தனை என்றால், நான் வெளியில் ஷாப்பிங்காக போயிருந்தேன். எங்கே பார்த்தாலும் மக்கள் கூட்டம், நெருக்கடி, நிரம்பியிருக்கிறார்கள் மனிதர்கள் போவதற்கும் வருவதற்கும் இடமில்லை. அந்த அளவில் மக்கள் தொகை அதிகமாகிவிட்டது. இதற்கு என்ன ஒரு வழி? நிம்மதியாக இருக்க முடியவில்லையே, மக்கள் தொகை நெருக்கமாக ஆகிவிட்டது, என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருந்தேன். யோசிச்சிருப்பீங்கோ. என்ன யோசிச்சிங்க தாத்தா? இல்லை, எதிலும் ஒரு மாற்றம் வேண்டும் என்ற ஒரு கருத்தோடு என்ன நினைத்தேன் என்றால், பாருங்கள், விவசாயம் செய்கிறோம், காலியாக இருந்த இடத்துல விவசாயம் செய்கிறோம். அந்த விவசாயம் முளைக்க ஆரம்பித்து பலன் கொடுக்கும் வரையிலே அந்த பயிர்கள் நிரம்பி அந்த இடத்தையே நிரப்பி விட்டன. நல்ல போகத்தையும் கொடுத்தது, அறுவடையும் கிடைத்தது. அப்படி இருக்கும்போது அறுவடைக்கு பிறகு ஏன் அந்த பயிர்கள் இருக்க வேண்டும்? அவைகளெல்லாம் அழித்து விட்டு திகிர்த்து விட்டு புதிய பயிர்களை நடலாமே என்று யோசிக்கிறோம் இல்லையா? யோசிப்போது மட்டும் இல்லாமல் அந்த அறுவடை முடிந்த பிறகு அந்த நிலத்தை உழுது புதிதாக பயிரிட நாம் முன்வருகிறோம். அதுவும் நன்றாக விளைச்சலை கொடுத்து பலனை தருகிறது. அதே போல கடவுள் படைத்த மனிதர்கள் படைப்புகள் அனைத்தையும் நிரம்பிவிட்டன. பாவ புண்ணியம், ஜன நெருக்கம், இன்பத் துன்பம், நல்ல எண்ணம், கெட்ட எண்ணம், பொறாமை, பொச்சரிப்பு, தீய எண்ணங்கள். மனிதன் அழிக்க நினைக்கிறான். மனிதன் படைத்ததை அவனே அழிக்க ஆரம்பிக்கிறான். இப்படியெல்லாம் கொடூரங்கள் அதிகமாகிவிட்டது. நான் என்ன நினைக்கிறேன் என்றால், ஒருவேளை நானே கடவுளாக இருந்தால் என்ன செய்திருப்பேன் என்றால், அனைத்தையும் அழித்து விட்டிருப்பேன். எப்படி விவசாயம் செய்யும்போது ஒரு போகம் முடிந்த பிறகு அது அனைத்தையும் தெகுத்து விட்டு புதிதாக விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறோம் அல்லவா? அதே போல் உலக படைப்புகள், மனிதர்கள் அனைத்தையுமே அழித்து விட்டு ஒரு புதிய ஒரு உலகத்தை, புதிய ஒரு விவசாயத்தை, படைப்பை ஏன் நாம் படைக்கக்கூடாது? அப்படி என்று எனக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றுகிறது. அதையே இறைவன் செய்தால் அனைத்து நன்மை தீமைகள் அனைத்தையும் அழித்துவிட்டு புதியதோர் உலகத்தை கடவுள் உற்பத்தி செய்தால் நன்றாக இருக்குமே. ஒருவேளை எல்லா மனிதர்களும் நல்ல வாழ்க்கையை வாழலாமே. இந்த பொறாமை, பொச்சரிப்பு, ஏமாற்றம், அனைத்து தீமைகளும் அழிந்துவிட்டு ஒரு புதிய ஒரு உலகம், பரிசுத்தமான உலகம், பரிசுத்தமான மனிதர்கள், படைப்புகள் உருவாகலாமே. ஒரு புதிய உலகத்தை காணலாமே. பாருங்கள், எங்கே பார்த்தாலும் உலகம் நல்லா இல்லை. மனிதர்கள் மனம் குரங்கு மனம், ஒரே நிலையிலே இல்லை. நல்லதையே நினைப்பதற்கு அவனுக்கு மனம் இல்லை. எதிலும் ஒரு லாபத்தை சம்பாதிக்க வேண்டும், மற்றவர்களை ஏமாற்ற வேண்டும்.
மற்றவருடைய துன்பத்தை மற்றொரு துன்பத்தை தர வேண்டும். அவனிடம் இருக்கும் சொத்து சுகங்களை பறிக்க வேண்டும் என்ற மனப்பான்மையெல்லாம் போய்விட்டு ஒரு புதிய உலகம் உருவாகுமா என்று ஆசிக்கிறேன். அதை நமது பரமபிதா செய்தால் நன்றாக இருக்குமே. நாம் வாழ்ந்த காலங்கள் போதும், வாழ்ந்த காலங்கள் போதும் என்று ஒரு புதிய வரவுக்கு வழிவகுத்தா உலகம் நன்றாக இருக்குமே என்று யோசிக்கிறேன். நான் சொல்கிறேன், பழமையெல்லாம் போகட்டும், அவைகளெல்லாம் தீயினால் எரித்து விட்டு ஒரு புதிய உலகத்தை ஏன் இறைவன் உருவாக்கக்கூடாது? நல்ல மனிதர்களையும் நல்ல ஆடு மாடு மிருகங்களையும் படைப்புகளையும் அவர் படைத்தார். ஒரு புதிய உலகம், பரிசுத்தமான உலகத்தை பார்க்க முடியுமே. பழைய உலகம் நாறிக்கொண்டிருக்கிறது, அதை சுத்தப்படுத்தலாமே ஒரு புதிய உலகத்தை படைத்து என்று நான் யோசித்து கொண்டிருக்கிறேன். ததா ததா நீங்கள் நாம் சொல்லுங்களே, ஒரு புதிய ஒரு உலகத்தை நாம் இல்லை, புதிய அவர்கள் காணட்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஓகே செல்வங்களே, எல்லாம் அவன் சித்தம். நான் என்னுடைய சித்தத்தை நான் சொல்லேன். இல்லை தாத்தா, நீங்களா கடவுளா? நான் சொல்லுவலே, நானும் கடவுள் தான், நீங்களும் கடவுள்கள். நாம் நல்லதை நினைப்போம், பழையதை மறப்போம், பழையதை அழிப்போம், புதியதை வளர்ப்போம். ஓகே சொல்லுங்களே.